தமிழகத்திலையும் சரி, இந்தியாவின் பிற பகுதிகளிலும் சரி, அல்லது இந்த விநாயகர் வழிபாடை பொதுத்தளத்தில் கொண்டு வந்து பெரிய அளவில் இது பண்ணது தலித்துகளுக்கு விரோதமான, தலித்துகளுக்கு கவுண்டரான ஒன்று. பௌத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பௌத்த எச்சம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. அதையெல்லாம் தொடச்சிட்டு அவங்கள வந்து திரும்பவும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அந்த பார்வை நம்ம மறுக்க முடியாது. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறும் பொழுது 22 உறுதிமொழி ஏற்கணும். அந்த 22 உறுதிமொழியில 3வது உறுதிமொழி, நான் விநாயகரை வணங்க மாட்டேன். இன்றைக்கு இருக்கிற தலித்துகள், அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற தலித்துகள் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். குளோபல் மீடியா நெட்வொர்க் நேயர்களே வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுக்க பெருமளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தொகுப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா எப்படி வந்தது, விநாயகர் வழிபாடு எப்படி வந்தது என்பதை குறித்து பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி பொது வெளியில் வச்சு கொண்டாடுறதுங்கிறது மகாராஷ்டிராவில் பாம்பேல இருந்து 1893 திலகரால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் சரி, பல இடங்கள்லையும் சரி, வீட்டில் மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்தது. தெருவில் வச்சோ ஊர்வலம் எடுத்துகிட்டு போயோ அந்த மாதிரி விழாக்கள் கிடையாது. ஆக இந்த விழாங்கிறது, இந்த ஊர்வலங்கிறது, பொதுவெளியில் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு 120 வருஷம்தான் ஆகுது. திலகர் ஏன் இதை செஞ்சார்? திலகர் வந்து ஒரு மதப்பற்றாளர். காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் அவர் வந்து தீவிர மதப்பற்றாளர். அந்த சமயத்தில் வந்து பம்பாயில் வந்து அது வரைக்கும் 1893 வரைக்குமே பாப்புலரான, ரொம்ப பிரபலமான விழான்னாக்க முகரம் மட்டும்தான். அது முஸ்லிம்களுக்கான விழா மட்டும் இருக்குல்ல, பெருவாரியான இந்துக்கள் பங்கேற்ற ஒரு விழாவாகவும் இருந்தது. அடுத்து மகாத்மா ஜோதிபா புலே, அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியையும் அவர்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட மகாத்மா ஜோதிபா புலே அப்போ வந்து சமூக ஒற்றுமைக்காக, பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு ஒற்றுமையை யாத்திரை, ஒற்றுமை பேரணி சத்ய ஜோதக் ஜல்சான்னு நடத்தினார். அதுக்கு கவுண்டரா, அதுக்கு ஒரு மாற்றாக இந்துத்துவத்தை முன்வைக்கிற மாதிரி விநாயகர் சதுர்த்தி விழாவை திலகர் முன்னெடுக்கிறார். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அப்போதான் பிளேக் நோய் வருது. பிளேக் நோய் வந்து வெகு விரைவில் பரவக்கூடிய கொள்ளை நோய். நாம கோவிலில் வந்து லாக்டவுன் பார்த்துருந்துருப்போம். இந்தியாவில் வந்து முதல் லாக்டவுனுங்கிற மாதிரி நடந்த நிகழ்ச்சின்னா அது வந்து பிளேக் வந்தப்ப அப்போது இருந்த வெள்ளை அரசு கொண்டு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான், கட்டுப்பாடுகள் தான். தீவிரமான கட்டுப்பாடுகள் இருந்தது. யார் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த குடும்பத்தை வந்து செக் பண்ணணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, உயர்குடி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் போயிட்டு செக் பண்ணணும். இது அவங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து திலகரோட இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்தது. வீட்டுக்குள்ள இருந்த விநாயகரை தெருவுக்கு கொண்டு வரார். எல்லாரும் தெருவில் வச்சு வழிபடுங்க. இதில் வந்து அப்போ ஒரு சின்ன பிரச்சனையும் வருது. அப்படி வச்ச ஒரு பந்தல்ல ஒரு தலித் வந்து அந்த விநாயகரை தொட்டு கும்பிடுறாரு. இது அப்போ இருந்த உயர் சாதியினருக்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினது. இதை சமாளிக்கிறதுக்கு திலகர் என்ன பண்ணாரு, இந்த விநாயகர்லாம் நம்ம வேற எங்கேயும் கொண்டு போறது இல்லை, இதை போய் நம்ம கரைச்சிடுவோம் அப்படின்னு அவர் தான் இந்த கரைக்கிற புதிய உத்தியை, ஊர்வலமாக கொண்டு போய் கரைக்கும் புதிய உத்தியை திலகர் தான் கொண்டு வர்றாரு. திலகருக்கு அடுத்தாப்புல யார் கொண்டு வரா தமிழ்நாட்டுக்கு? விநாயகர் எப்படி தமிழ்நாட்டுக்கு வராரு? தமிழ்நாட்டுக்கு விநாயகர் வந்தது வணிக சாதியினரால். வணிக சாதியினர் தான் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு, பிற பகுதிகளுக்கு போய் வணிகம் செய்து வந்தவர்கள். வணிக வழித்தடங்கள்ல, வணிக பெருவழித்தடங்கள்ல இருந்த சத்திரங்கள் அங்கங்கெல்லாம் விநாயகர் வழிபாடு இருந்தது. அதை இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பழமையான விநாயகர் கோயில்னாக்க பிள்ளையார்பட்டி, காரைக்குடி பக்கம் இருக்கு, சிவகங்கை மாவட்டத்தில்.
அது இன்றைக்கும் நகரத்தார்னு சொல்லப்படக்கூடிய நாட்டு செட்டியார் அவங்களுக்கான உரிமையுடையது. சங்க இலக்கியத்திலேயோ இல்ல சங்க மருவிய காலத்து இலக்கியத்திலேயோ விநாயகரை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது. அப்ப இருந்த கடவுள்கள்ல விநாயகரும் கிடையாது. தமிழ்நாட்டில் எப்ப இது வருது? ஊர்வலம் 1893 திலகர் அங்க செய்யறாரு. அதன் பிறகு இன்னைக்கு அது மகாராஷ்டிரர்களுக்கு ஒரு கலாச்சார விழாவாக மாறி போச்சு. தமிழ்நாட்டுக்கு வருது 1980க்கு பின்னாடி. 83ல மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடக்குது. ஒரு ஊரே இஸ்லாமுக்கு மாறுது, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக. அவங்களை திரும்ப தாய்மதம் திரும்பணும்ட்டு வாஜ்பாயில இருந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், அத்வானி, இன்னும் பல தலைவர்கள்லாம், இந்து மத தலைவர்கள்லாம் போறாங்க, சங்கராச்சாரியா எல்லாம் போறாங்க. அவங்க வரமாட்டேன்றாங்க. ஆக இதையெல்லாம் தலித் மக்கள் எல்லாம் வேற இதுக்கு போகாம தடுக்கிறதுக்காக இந்து முன்னணி உருவாக்கப்படுகிறது. இந்து முன்னணி, RSS, பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வருடமே மேற்கு மாம்பலத்தில், சென்னையில் இருக்கிற மேற்கு மாம்பலத்தில் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு பந்தல் போட்டு ஒரு சின்ன விநாயகர் சிலை வச்சுட்டு அதுக்கு ஒரு கொண்டாட்டம். அதன் பிறகு ஊர்வலமாக போய் ஒரு குளத்துல கரைச்சிடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்த முதல் விநாயகர் சிலை ஊர்வலம். அதன் பிறகு பல இடங்கள்ல அவங்க கொண்டு போறாங்க. அவங்களோட கிளைகள், அவங்களோட அமைப்பு, இதை முன்னின்று செஞ்சது எல்லாமே RSS, பிஜேபி, VHP தான், விஸ்வ ஹிந்து பரிஷத். கலவரங்கள் சென்னையில தான் 1990 முதல் கலவரம் நடக்குது. எங்க திருவல்லிக்கேணியில பெரிய மசூதி வழியாகத்தான் போவோம் அப்படின்னு ஊர்வலத்துக்காரங்க, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலக்காரங்கள் இந்து முன்னணி ராமகோபாலன் தலைமையில முயலும் போது பதட்டம் வருது, கலவரம் வருது. அதன் பிறகு சில இடங்கள்ல, குறிப்பாக கோவை, அப்புறம் தென்காசி பகுதிகளில், செங்கோட்டை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இங்கெல்லாம் கலவரம், சின்ன சின்ன கலவரம் வருது. அதனாலேயே விநாயகருக்கு கலவர நாயகன்னே ஒரு பேர் வந்துருச்சு. விநாயகர் வழிபாடு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நாம பௌத்தத்தோட, புத்தரோட வரலாறையும் நம்ம புரிஞ்சுக்கணும். விநாயகர் வேற யாருமே கிடையாது. புத்தர் சிலையில இருக்கிற புத்தரோட தலையை எடுத்துட்டு நீங்க ஒரு யானை தலையை வச்சிடுறீங்க. இதுதான் விநாயகர். இது எப்படி வந்தது? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா உண்மையில என்ன நடந்தது வரலாற்றுல, ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, பௌத்தம் ரொம்ப செழித்தோங்கிய காலம். இந்து மத, அதாவது வைதிக மத எழுச்சி வரும் வரைக்கும், அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய வரைக்குமே பௌத்தம் தமிழகத்திலையும் சரி பிற பகுதிகளிலும் செழித்தோங்கி இருந்தது. பௌத்தத்தை அழிப்பதற்காக வைதிக மதங்கள் என்ன பண்ணாங்க? வைதிக மதத்தை ஏற்றுதானே பௌத்தம் வந்தது. மௌரிய பேரரசு காலத்தில், அக்பர் காலத்தில் அவர் ஏன் பௌத்தத்தை ஏற்றுக்கிறாரு, ஏன் அதை பரப்புறாரு? இந்தியா மட்டும் இல்லை, இலங்கைக்கு மற்றும் மற்ற நாடுகளுக்கும் பௌத்தத்தை பரப்புறாங்க. அந்த அளவுக்கு செழிப்படைந்திருந்த ஒரு மதம், தமிழகத்தில் அவ்வளவு பேர் கொண்டு இருந்த மதம், அதை அழிப்பது வைதிக மதத்தின் நோக்கமாக இருந்தது. அதற்கு அவங்க எடுத்துக்கிட்ட தூள், கருவி தான் விநாயகர். அரச மரம் எங்கெங்க அரச மரம் இருக்கோ அங்கெல்லாம் புத்தர் சிலைகள் இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் வாழ்வியல் மதமாக இருந்தது பௌத்தம். அதோட எச்சங்கள் இன்னைக்கு பரவலாக எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த அரச மரத்தை கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணிட்டு பௌத்தத்தை இழிவு செய்ய, புத்தரை கேவலப்படுத்தும் வகையில ஒரு உருவத்தை வைக்கிறாங்க. அதே சமயம் அது உங்களோட அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரியான உருவத்தை வச்சதுனால அது மக்கள் மத்தியில சென்றடைவதற்கு எளிமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கருத்து அது பின்னாடி இருந்தது. புத்தரோட கருத்துக்களை பார்ப்போம். பௌத்தம் வந்தது வைதிக மதத்தை எதிர்த்து வந்தது, சமத்துவத்தை பேசினது, அறிவை துணை கொண்டு நீ வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லுது. விதி,
முற்பிறவி பயன் இதெல்லாம் கிடையாது. உன்னோட வாழ்க்கை உன் கையில், அறநெறியோட வாழணும். இந்த போதனைகளுக்கு எதிர்த்து வந்த வைதிக மதத்துல பௌத்தத்தை அழிக்க அவங்க எடுத்துக்கொண்ட கருவியாகத்தான் விநாயகரை பார்க்க வேண்டியிருக்கு. ஆய்வாளர்களும் அப்படிதான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பல்லவர் காலத்துக்கு அப்புறம் தான் வருது. அதன் பிறகு பக்தி இலக்கியத்தோட எழுச்சியை பார்க்கணும். பௌத்தத்தோட சரிவு, சமணத்தோட சரிவுங்கிறத பக்தி இலக்கியத்தோட எழுச்சி, பக்தி மூவ்மெண்ட், பக்தி இயக்கம், காரைக்காலமையாறுல இருந்து தொடங்குற அந்த இயக்கம், அது இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் தொடங்குது, இந்தியா முழுக்க பரவுது. இதுதான் இந்த இரண்டு மதங்களோட வீழ்ச்சியை கொண்டு வருது. அடுத்து தமிழகத்தில் பௌத்த ரிவைவல் வருது, மறுமலர்ச்சி. அயோத்திதாசர் அதை தொடங்கி வைக்கிறார். அயோத்திதாசர், லட்சுமி நரசு, கா அப்பாத்துறையார் இவங்கெல்லாம் தொடங்கி வைக்கிறாங்க. அயோத்திதாசர் வந்து இதுக்காக இலங்கை போயிட்டு தீட்சை பெறுகிறார். கர்னல் ஆல்காட்டை பார்க்குறாரு. ஸோ அது ஒரு இயக்கமாகவே தமிழகத்தில் இருக்கு. அதையொட்டி இந்த மறுமலர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த மறுமலர்ச்சியை ஒட்டி திராவிட இயக்கம் வருது. அந்த திராவிட இயக்கமும் நீதி கட்சி, திராவிட இயக்கத்தோட முன்னோடி நீதி கட்சி. அந்த நீதி கட்சியும் சமத்துவம், மறுமலர்ச்சியை பேசுது, அனைவருக்கும் கல்விங்கிறது பேசுது. இந்த காலகட்டத்தில் தான் 1911 வருஷம் நடந்த சென்சஸ்ல தான், முதல் சென்சஸ்ல தான் எல்லாரையும் சேர்த்து இந்துக்கள் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க வெள்ளைய அரசு, ஆங்கில அரசு. அது அயோத்திதாச போன்றவங்களாம் எதுக்குறாங்க, இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் வந்து என்ன ஆதி திராவிடர்கள், அப்படிதான் நீங்கள் இது பண்ணணும், நாங்கள் இந்து மதத்தோட ஒரு பகுதி இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்து மதத்துக்கான கிடைச்ச ஷாட் இந்த ஆம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து மறைந்த சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி அவரே சொல்லுவார், வெள்ளக்காரன் நமக்கு இந்துன்னு பேர் கொடுத்தானோ இல்லையோ நம்ம பொழைச்சோன்னு சொல்லுவார். ஸோ அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அயோத்திதாசர்லேருந்து, பெரியார்லேருந்து, நீதி கட்சி, திராவிட இயக்கம் இவங்கெல்லாம் ஏற்படுத்திய ஒரு அறிவியக்க மறுமலர்ச்சிங்கிறது இன்னைக்கு எந்த அளவில் இருக்கு? சென்னையில் பார்த்தோம்னா பல இடங்கள்ல 50 அடிக்கு ஒரு பிள்ளையார் சிலை பந்தல் இருக்கு. தமிழகத்திலையும் பரவலா இருக்கு. ஆனா ஆரம்பத்தில் எப்படி இது RSS கையில் இருந்ததோ அதை தாண்டி இன்னைக்கு பரவலாக எல்லார்கிட்டையும் கொண்டு போயிட்டாங்க. இது வெறும் அரசியல் மட்டுமா? இப்ப வந்து RSSக்கோ பிஜேபிக்கோ நம்ம மதுரை வீரனையோ நம்ம மாரியம்மனையோ ஒரு பேன் இண்டியன் கார்டா கொண்டு போக முடியாது. அவங்க ஏற்கனவே பேன் இண்டியன் கார்டா ராம கொண்டு வந்துட்டாங்க, அதை அறுவடையும் பண்ணிட்டாங்க. தமிழகத்துல எல்லா இடத்துக்கும் எல்லா சாமியும் போறது இல்லை. இப்ப எல்லா இடத்துக்கும் போற ஒரே சாமி இவரு தான். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு பிஜேபிக்கோ RSSக்கோ அரசியல் ரீதியாக ஒரு லாபத்தை தரும், அது ஒரு கேள்விக்குறி. ஆனா இது தரவே தராதுன்னு சொல்ல முடியாது. அவங்க காலூன்றுவதற்கு மிகவும் வசதியாகவும் வாய்ப்பாகவும் போயிடும், ஆகி இருக்குங்கிறது தான் உண்மை. இதன் பின்னாடி இருக்கிற பொருளாதாரம், கலாச்சார பொருளாதார இதை பார்க்கணும். பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை தருது. இப்போ சிலை செய்கிறாங்க, பூ விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, அலங்காரம், என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனால பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதை ஒத்துக்கலாம். சரி, எல்லா மக்களுக்குமான கடவுள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து சாதியை ஒழிக்குமா? எல்லா மக்களும் ஒன்று தானே. அப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற பெரிய பிரச்சனையான சாதியை ஒழிக்குமா? அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தமிழகத்தில் வந்து, தமிழகத்திலையும் சரி இந்தியாவின் பிற பகுதிகளிலும் சரி, அல்லது இந்த விநாயகர் வழிபாடை பொதுத்தளத்தில் கொண்டு வந்து பெரிய அளவில் இது பண்ணது தலித்துகளுக்கு விரோதமான, தலித்துகளுக்கு கவுண்டரான ஒன்று. பௌத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பௌத்த எச்சம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு.
அதையெல்லாம் தொடச்சிட்டு அவங்கள வந்து திரும்பவும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அந்த பார்வை நம்ம மறுக்க முடியாது. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறும் பொழுது 22 உறுதிமொழி ஏற்கணும். அந்த 22 உறுதிமொழியில 3வது உறுதிமொழி, நான் விநாயகரை வணங்க மாட்டேன். இன்றைக்கு இருக்கிற தலித்துகள், அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற தலித்துகள் இதை கவனத்தில் எடுத்துக்கணும்.